வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் உரையாட இருப்பவர் கல்வியாளர் மற்றும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க சார். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் அப்படிங்கிறது எக்ஸ் வலைத்தளம். எக்ஸ் தளம் முன்னாடி ட்விட்டர், தற்போது எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த தளம் இன்றைக்கி அதுதான் எல்லா மீடியாஸுக்கும் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச இடத்துல இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த எக்ஸ் தளமானது தன்னை ஊடகமாக கருதிக்கிறாங்க. பட் ஊடகத்தான பொறுப்போட ஊடகத்தான சுதந்திரத்தை சரியாக பின்பற்றுறது அப்படிங்கிற இடத்துல இருந்து கரெக்டாக அதை ரன் பண்ணுறாங்களா? உண்மையில் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஊடகத்தில் எழுப்பப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. மாற்று ஊடகம் என்ற பெயரிலோ அல்லது வேகமாக செய்திகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறோம் என்கின்ற பெயரிலோ உலகத்தில் எந்த மூலையில் எந்த செய்தி நடந்தாலும் உடனுக்குடன் எல்லோருமே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் என்ற வகையில் எக்ஸ் ஊடகம் செய்திகளை கொடுக்குது. ஆனால் அந்த ஊடகம் தரக்கூடிய செய்தி பொறுப்போடு தரப்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அது பொறுப்பு இல்லாதது மட்டுமல்ல, சரியாகவும் கொடுக்காம செய்தியை திரித்து கொடுக்குறாங்க என்பதுதான் பரவலாக நாம் அந்த செய்தியை பற்றி அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் அல்லது வெவ்வேறு ஊடகத்தில் வரும் பொழுதோ உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வரக்கூடிய ஆய்வு அறிக்கைகளோ படிக்கும் பொழுது இவர்கள் திரித்து கொடுத்திருக்கிறார்கள், அல்லது தேவையற்றதை மக்கள் மத்தியில் உடனடியாக கொண்டு சேர்க்கிறோன்ற பேரில் சேர்த்துருக்காங்க, அல்லது மக்களுக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பல விஷயங்களை நாம் பல சூழலில் பார்க்க முடியுது. அப்படின்றது தான் இன்றைக்கு ஒரு விவாதமாகவே மாறி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்வது போல தான் குறிப்பிட்டு மூத்த பத்திரிகையாளர் திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்து ஆங்கில செய்தித்தாளில் ஒரு நடுப்பக்க கட்டுரையாக ஒரு ஆர்டிக்கல் அவரோட வெளியே இருந்தது. ரொம்ப முக்கியமாக அதில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவர் கோடிட்டு காட்டி குறிப்பிடுறாரு. அவர் குறிப்பிடுறதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலாந்தினுடைய ஒரு மூத்த மேகசின், மூத்த ஊடகம் அப்படின்னு சொல்லலாம், அந்த கார்டியன் பத்திரிகை சொல்லலாம். அந்த கார்டியன் பத்திரிகை சமீப நாட்களில் எக்ஸ் தளத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கு காரணம் முக்கியமான சில குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு அதுலேருந்து வெளியேறிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான கட்டுரை. திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் மதிக்கப்படுற, ரொம்ப ஆர்வமாக ஊடகத்தினுடைய அனைத்து பரிணாமங்களை பற்றியும் அவர் ரீடர்ஸ் எடிட்டராக இருக்கும் பொழுது ஒரு ஹிந்துலேயே வாசகருடைய ஆசிரியர் என்ற வகையில் இந்து பத்திரிகையிலேயே வரக்கூடிய சில தவறுகள் இருந்தால் அதையும் சுட்டி காட்டி இந்த செய்தியை இப்படி போட்டிருக்கலான்ற அளவிலெல்லாம் ரொம்ப நேர்மையாக அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. அப்படியாக ஒரு ஊடகத்தை பற்றிய ஒரு சிறந்த ஆய்வு கட்டுரையாகத்தான் நான் அந்த கட்டுரையை பார்க்குறேன். அவர் இந்த கார்டியன் பத்திரிகையை மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்கிறாரு, கார்டியன் பத்திரிகைக்கு முன்னாடியே கூட அமெரிக்காவில் 2 ஊடகங்கள் எக்ஸ் ஊடகத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. கார்டியன் வெளியில் வந்தது நீங்கள் சொன்னதை போல் ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை கார்டியன். அதற்குன்னு ஒரு லெகசி உண்டு, ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பத்திரிகை வெளியே வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எக்ஸ் ஊடகம் என்பது வெறுப்பு அரசியலை காண செய்திகளை பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பை அதிகமாக கொடுக்குது. அப்படி ஒரு சூழல் அது உருவாக்குது. அது மட்டுமல்லாமல் தேர்தலில், கட்சி தேர்தலில், அமெரிக்காவில் நடந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறினாங்க. பொதுவாக ஊடகம் அப்படின்னு சொல்கிறது அதை செய்யாது. ஊடகம் என்பது ஒரு நடுநிலையோக நின்று சுதந்திரமாக செய்தியை செய்தியாக கொடுக்கும். இங்கே ஒரு சந்தேகம். வளர்ந்த நாடு போன்ற அமெரிக்காவில் வெளிப்படையாக ஊடகம் தங்களோட சார்பு நிலை எடுக்கிறதுங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்தியா போன்ற நாடுகள்லாம் சார்பு தன்மை எடுக்காமல் நடுநிலைன்னு சொல்லிட்டு மறைமுகமாக சார்பு தன்மை எடுப்பாங்க. பட் அமெரிக்கா போன்ற நாடு வெளிப்படையாக எடுப்பாங்க. கமலா ஹாரிஸ்க்கு நான் இந்த பத்திரிகை ஆதரவு தெரிவிக்கும், ட்ரம்ப்புக்கு இந்த பத்திரிகை ஆதரவு தெரிவிக்கும்னு சொல்லிட்டு வெளிப்படையாக எடுப்பாங்களே. அங்கே ஏன் இந்த பிரச்சனை சிக்கலுக்குள்ளாகும்? செய்தியை செய்தியாக கொடுக்கறதும் ஒருவரை ஆதரிப்பதற்கான காரணங்களை சொல்லி நீங்கள் பத்திரிகையில் எழுதுறதும் என்பதும் ஒரு பொறுப்புணர்வோடு செய்யக்கூடியது. அதை நீங்கள் செய்யலாமா, அது கூட நீங்கள் ஏன் செய்யணுன்ற கேள்வி கூட எழுப்பலாம். ஆனால் அதில் ஒரு பொறுப்பு இருக்குது.
ஆனால் அத்தகைய பொறுப்புகள் எதையுமே இல்லாமல் நான் வந்து ஒரு செய்தியை எக்ஸலத்தில் நான் வந்து சில சொற்களில் ஒரு செய்தியை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன். அந்த செய்தி ஈர்க்கப்படுது, அப்போது அது எல்லோருக்கிட்டேயும் போகுது. அப்போ அந்த செய்தியில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்றதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? அந்த செய்தி தவறான செய்தியாக இருந்தால் பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் போயிருச்சே, இப்போது அந்த தவறுக்கு யார் பொறுப்பெடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொறுப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் பல குற்றச்சாட்டுக்குள்ளாக இருக்கிற ஒரு வேட்பாளராக திரு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவது அப்படின்ற மிகப்பெரிய முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அமெரிக்காவில் பல இன மக்கள் வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா வம்சாவளியினர் இருக்காங்க, ஆசிய வம்சாவளியினர் இருக்காங்க, ஐரோப்பா வம்சாவளியினர் இருக்காங்க, இன்னும் பலதரப்பட்டவர்கள் அமெரிக்காவோட பூர்வ குடிமக்களும் இருக்கிறாங்க. அப்போது எல்லோருக்குமான நாடாக அமெரிக்கா இருக்கணும் அப்படின்றதையும், உலக சமாதானத்திற்கு அமெரிக்கா வந்து தன் பங்களிப்பு செய்யணும் அப்படின்றதையும் பெரும்பகுதி அமெரிக்க மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அதற்கு சற்று எதிர்மறையாக சில விஷயங்களை வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு ட்ரம்ப் அவர்கள் சில நிலைப்பாடுகளை வந்து எடுக்கிறாரு. ரிபப்ளிகன் பார்ட்டி கேண்டிடேட்டாகவும் அவர் இருக்கிறாரு, ப்ளஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லேயும் அவர் கேண்டிடேட்டாக அவர் வந்து இருக்கிறாரு. அப்போ அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வலதுசாரி தன்மை கொண்டதாக இருக்கிறது, ஒரு அதிதீவிர வலதுசாரி தன்மை கொண்டதாக இருக்கிறது, அது வந்து அமெரிக்காவோட ஒற்றுமையை பாதிக்கும், அமெரிக்காவோட ஜனநாயகத்தை பாதிக்கும் என்பது அமெரிக்க மக்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கவலை. ஆனால் அந்த கவலையை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ப்ரொமோட் பண்ணும்போது, அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததால், அதீதமாக இருந்ததாக நம்ம வந்து பார்க்கணும். சாதாரணமாக ஊடகங்கள் 2 பிரிண்ட் மீடியா எடுக்கிற ஸ்டாண்டுக்கும், அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த மீடியா ஒரு ஸ்டாண்ட், அந்த மீடியா ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் அங்கே இருந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட, ஒரு குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாமல் ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு நிலையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்ததாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அது தவறு என்பது தான். நீங்கள் வந்து வேகமாக மக்களிடம் செய்தியை கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்பவர்கள், வேகமாக எந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தீர்கள் என்பது தான் இங்கே வரக்கூடிய விவாதம். வேகமாக நல்ல செய்தி போனதா, வேகமாக தீய செய்தி போனதா, உங்கள் செய்தியினுடைய தாக்கம் எத்தகையதாக இருந்தது அப்படின்றது தான் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க, ஒரு தீவிரமான ஒரு வலதுசாரி தன்மை கொண்டவராக இருக்கார், ஜனநாயகத்தை அச்சுறுத்தலாக இருக்கான்னு குறிப்பிட்டீங்க. பட் அவரை தான் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தானே அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. கமலா ஹாரிஸ் வேண்டாம் அப்படின்ட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு எக்ஸ் வலைதளம் அதோட ஓனர் வந்து ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தது எங்கே தவற முடிச்சு, மக்களோட விருப்பத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற அளவில் அவர் அதை காட்டுறாரு. இவர் போய் ஆதரவு தெரிவித்தால் தான் அந்த ஆதரவு நிலையே உருவானதுன்றதையே நாம் பார்க்க மறுக்கிறோன்றது தான். இதனால தான் இவர் போய் அவரோடு நின்று தேர்தல் களத்தில், தேர்தல் பிரச்சார மேடையில் எனக்கு தெரிந்து இது வரைக்கும் எந்த ஊடக தலைவரும், ஊடகத்தை நடத்தக்கூடியவரும் அந்த மாதிரி வெளிப்படையாக இதற்கு முன்னாடி போய் மேடையில் நின்று ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளரை ஆதரித்ததாக நான் வந்து எங்கேயும் வந்து பெரிய அளவுக்கு நான் கேள்விப்படலை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமெரிக்க தேர்தலில் கிங் மேக்கராக எலான் மஸ்க் தான் இருந்திருக்காரா? அவர் தான் டிசைட் பண்ணியிருக்காரு. ஒரு செய்தியை மக்களிடம் கொடுக்குறாருல்ல, ஒரு மிகப்பெரிய ஊடகத்தை சார்ந்தவர், அதன் மூலமாக செல்வாக்கையும் செல்வத்தையும் பெற்றவர். செல்வாக்கும் இருக்குது, செல்வமும் இருக்குது. அது ரெண்டும் அங்கே பயன்படாதா? இது வந்து எதிர்த்து போட்டியாளருக்கு இல்லையே, சம அளவு தானே போட்டி இருக்கணும். இல்லை, சம அளவு தான். இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் தேர்தலில் எல்லாருக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு சரியாக இல்லைங்கிறது நீண்ட காலமாக நான் குற்றச்சாட்டு பார்க்குறோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இருப்பாங்க. பட் அமெரிக்கா போன்ற இடத்துல வந்து எந்த அதிபர் வேட்பாளருமே வந்து மீடியாவை சந்திக்கணும், மீடியாவோட கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல சரிசமமான வந்து களம் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஆளுங்கட்சிக்கு அங்கே ஆதரவான களம் இருந்தால் நிச்சயமாக வந்து ஆளுங்கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் எதிர்கட்சி தரப்பு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. அது எலான் மஸ்க் போன்ற ரோலையும் தாண்டி மக்கள் வந்து எல்லா பாலிட்டிக்ஸும் செக் பண்ணி தானே வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மக்களிடம் நீங்கள் கொண்டு சேர்த்த செய்தி என்னன்றது தான் ரொம்ப முக்கியமானது. எதை வந்து மக்களிடம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு கைபேசி என்பது பேசுவதற்காக மட்டும் பயன்படாமல்,
கைபேசி என்பது மிகப்பெரிய செய்திகளை ஊடகமாக கைபேசி வச்சுருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு புகைப்பட நிபுணராக மாறி போகிறாங்க. கைபேசி கருவி என்பது புகைப்பட கருவியாக பயன்படுது, ஊடக கருவியாக பயன்படுது, பலவற்றுக்கும் பயன்படுது. எனவே ஒரு சின்ன விஷயத்தை உங்களால் வந்து மக்களிடம் கொண்டு போய் வேகமாக சேர்க்கக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை போல வழக்கமாக 2, 3, 4 விவாதம் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இங்கே ஒரு விவாதத்தோடு முடிஞ்சு போச்சு. 2வது விவாதத்துக்கு அவர் வரலையே. இவங்க கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு விவாதம் தான். அந்த விவாதத்தை டொனால்ட் ட்ரம்ப்பால் எதிர்கொள்ள முடியல. டொனால்ட் ட்ரம்ப்பால் எதிர்கொள்ள முடியலன்னு ஒன்று அடுத்த விவாதம் எங்கே நடந்தது? நடக்கவே இல்லையே உங்களுக்கு. ஆக உண்மையிலே இந்த தேர்தலில் நீங்கள் சொல்வதை போல் சம பங்காளிகளாக 2 பேரும் நின்று விவாதித்து அந்த விவாதத்தில் வரக்கூடிய நல்லது கெட்டது உண்மையிலே அந்த திரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் திருமதி கமலா ஹாரிஸ்க்கும் இடையில் நடந்த அந்த உரையாடலில் அன்றைய தேதியில் யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருந்ததுன்னு கேட்டால் கமலா ஹாரிஸ்க்கு தான் இருந்தது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியல என்பதை கூட அந்த விவாதத்தில் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி நேர்மையாகவே நடந்திருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்க முடியும். ஆனால் போக்கு அப்படி அல்ல. ஒரு போக்கு ஒரு 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 ஊடகத்தை சார்ந்தவர் இவரை ஆதரித்த பிறகு இன்னொரு ஊடகத்தை சார்ந்தவர் கமலா ஹாரிஸ் ஆதரித்தான்னு ஒன்றும் கிடையாது. அப்படி எதுவுமே அப்படி இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லலாம். இவரை ஆதரித்தது போல் அவரை இவர் ஆதரித்தார், அப்படி இல்லையே. 2வது அந்த பிளாட்ஃபார்ம், அந்த எக்ஸ் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து ரீச், அதனுடைய எந்த அளவுக்கு மக்களை போய் விரைவாக சென்றடையுது அப்படி பார்த்தீங்கன்னா அது அதிகமானது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அட்வான்டேஜ் ட்ரம்ப் தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அட்வான்டேஜ் ட்ரம்ப்புக்கு ஆதரவு நிலையை ட்ரம்ப்புக்கான ஒரு வெற்றியாக அதை மாற்றுவதில் எலன் மாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருந்திருக்கு. எலன் மாஸ்க்கு மிகப்பெரிய ரோல் இருந்ததால தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை கைடு பண்ணுறதுக்கு, அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு, அரசாங்கம் கொள்கை முடிவு எடுப்பதற்கு உதவி செய்வதற்கு ஒரு துறையையே உருவாக்கி அதில் எலன் மாஸ்க் இருக்கிறார்ல உங்களுக்கு. ஏன் இப்போ அவர் தான் வந்து என்ன செய்ய போகிறாரு, அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்ல போகிறாரு. இல்லை, ஓகே, இதில் நான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஒருவேளை எலான் மஸ்கோட விருப்பம் வந்து கமலா ஹாரிஸ்க்காக நம்ம பிரச்சாரம் பண்ணலான்ற ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக இப்போ இன்றைக்கு ரிசல்ட்டே மாறி இருக்குமா? அப்படி ஆமாம், கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்னால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இல்லை, இப்போ கமலா ஹாரிஸ் சார்ந்திருக்க கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சி அந்த 4 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி வந்து சம்பாதிச்சிருக்கும். 2வது அந்த குறிப்பிட்ட அந்த அமெரிக்கான்ற நாட்டுக்கு உட்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். ஸ்பெசிஃபாக அந்த ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்க புலம்பெயர்ந்தவர்களுடைய அவங்களால வேலைவாய்ப்பு இருக்கிற பிரச்சனை, 2வது கருத்தடை சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வந்து அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரியான சிக்கலுக்கு ஆளுங்கட்சி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குது, ட்ரம்ப் என்ன கொடுக்குறன்றதெல்லாம் அந்த இடத்துல தான் செய்தியை திரித்து கொடுவது, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் செய்தியை கொடுக்கறதுன்ற சிக்கல் அங்கே தான் வருது. இப்போ இமிகிரண்ட் வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவர்களை தடுப்பதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எப்படி இருக்கிறது, யார் வர்றது யார் என்று பார்த்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவர்களை ஒரு வில்லன்களை போல் சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் ஒருவருக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லி அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நாடுமே அந்த நாட்டு மக்களுக்காகத்தான் அந்த நாட்டு அரசு இருக்க முடியும். அது எந்த நாடாக இருந்தாலும், அமெரிக்கா இருந்தாலும் சரி, வேறு எந்த ஐக்கிய அமெரிக்க நாடுகளாக இருக்கலாம், மாநிலங்களாக இருக்கலாம், அது வேறு யுஎஸ்ஏ போல் எந்த கனடாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், எந்த நாடு நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த நாட்டு மக்களுக்காக தான் நிற்கும். இன்னொரு நாட்டு சார்ந்தவர்கள் இங்கே வந்து தன் மக்களுடைய வேலை வாய்ப்பை, தன் மக்களுடைய வருமானத்தை வந்து போட்டியைக்காரர்களாக நிற்பாங்கன்னா அது எந்த நாடும் அனுமதிக்காது. அதை வந்து நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அது பூதகரமாக ஆக்குவது என்பது யார் என்பது தான். இதை பூதகரமாக மாற்றுவது, அப்போ அவ்வாறு பூதகரமாக மாற்றுவது தான் பிளவுவாத அரசியல்ன்றோம், வகுப்புவாத அரசியல்னு சொல்கிறோம். அந்த வகுப்புவாத அரசியலுக்கான சூழலை உருவாக்குவதும், வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் தான் வந்து மிகச்சிறந்தவர்கள், ஒயிட் சுப்ரமசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் அவர்களுக்கான நாடு இது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அங்கே நிலவுதே உங்களுக்கு. ஆப்பிரிக்க வம்சாவளியினரை, ஆசிய வம்சாவளியினரை எதிரிகளாக அல்லது தனக்கு சமமற்றவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குதே. ஸோ அப்படிப்பட்ட வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் சில தகவல்கள், சில செய்திகளை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன உங்களை அறியாமல் செய்கிறீங்களா? செய்தியாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தமா?
செய்தியை செய்தியாக கொடுப்பதில் கூட எந்த செய்தியை கொடுக்கணும், எந்த செய்தியை கொடுக்க வேண்டாம், செய்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், செய்தியினுடைய தாக்கம் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணோம்னா அந்த செய்தியை கொடுக்கணுமா வேண்டாமான்னு, அதுதானே அக்கௌண்டபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஊடகத்தின் பொறுப்பு என்பது என்ன? ஒரு தீய விளைவை, ஒரு செய்தி ஒரு தீய விளைவை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒரு செய்தி மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் அந்த செய்தி மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும், ஒரு தவறு நடந்திருந்தால் தவறை சரிப்படுத்துவதற்கோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கோ பயன்படக்கூடிய வகையில் ஒரு நேர்மையான ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கணும் தான் யாரும் எதிர்பார்ப்பார்களே தவிர, இன்னும் கொஞ்சம் மோதலை மூட்டி விடுவதற்கோ அல்லது சிக்கலை பெருசாக்குவதற்கோ அல்லது உணர்வுகளை தூண்டி விடுவதற்கோ ஒரு செய்தி பயன்படுது அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியை பரப்புவது எப்படி ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும்? அப்படி நடந்திருக்கு என்பதுதான் கவலை தரக்கூடியது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காரணத்தை முன் வச்சு தான் தி கார்டியன் பத்திரிகை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் பயந்தமோ அது நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அமெரிக்க தேர்தல் முடிவு இப்படி நடத்தக்கூடாதுன்னு நினச்சது நடந்ததுனால எக்ஸ் விட்டு வெளில போயிருக்காங்க. எப்படி அதை ஆமாம், அதாவது எக்ஸ் தளம் ஏற்கனவே இப்படி பிளவுவாதத்திற்கும் வகுப்புவாதத்திற்கும் பயன்படுவதற்கு, ஹேட் ஸ்பீச், வெறுப்பு செய்திகளை அதிகமாக எக்ஸ் தளத்தை பயன்படுத்தி பலர் பயன்படுத்துகிறாங்க. அதை கட்டுப்படுத்த முடியல எக்ஸ் தளம். அப்போ கட்டுப்படுத்த முடியலன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அனுமதிக்காமல் நீங்கள் தான் எக்ஸ் தளத்தை நடத்துகிறீங்க. உங்கள் தளத்தை பல்வேறு நபர்கள் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி அவங்கவுங்க வெறுப்பு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வெறுப்பு செய்தியை உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக பரப்புவதற்கு நீங்க பயன்பட்டிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியும். எனவே இது ஆபத்தானதுன்ற ஒரு பயம் உணர்ச்சி இருந்தது. இது தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலையை, வெளிப்படையாக ஆதரிக்கிற நிலை வரும் பொழுது இது மிக பெரும் ஆபத்து. இதற்கு மேல் இதில் சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஊடக சுதந்திரம் என்று சொல்ல முடியாது, சார்பற்ற நிலை அப்படின்னு சொல்றோம்ல. ஊடக சுதந்திரம் என்பதற்காக சார்பற்ற நிலை. அப்ப சார்பற்ற நிலை என்பதில் வலுவி நீங்க சார்பு நிலையை எடுத்துட்டீங்க. நீங்க சார்பு நிலை எடுத்த பிறகு நான் இப்படி சார்பற்ற ஊடகமாக என்னை நான் நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களுடைய பிளாட்ஃபார்மை நான் பயன்படுத்த விரும்பலை, உங்களுடைய ஊடகத்தை நான் பயன்படுத்த விரும்பலைன்னு அவங்க வெளியேறாங்க. அப்போ அதனால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா? ஏற்பட்டாலும் பரவாயில்லன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்றதான் அங்கே பாராட்டுக்குரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். இப்போது எக்ஸ்தலத்தின் மூலமாக நான் கார்டியன் பத்திரிகை ரீச் இருக்குல்ல, அப்போது நான் எக்ஸ்தலத்தை விட்டு நான் வெளியில் வரேன்னா என் ரீச் குறையும்ல. அப்போ என் ரீச் குறைஞ்சாலும் பரவாயில்லப்பா, நான் இந்த தவறுக்கு நான் உடந்தையாக இருக்க விரும்பலை அப்படின்னு ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்கன்னா அது ஒரு நியாயமான முடிவு, நேர்மையான முடிவு என்பதை தான் திரு பன்னீர்செல்வம் அந்த இடத்துல பதிவு பண்ணுறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக அந்த கட்டுரையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. எக்ஸ் வலைத்தளத்தில் ஏதாவது ஒரு தவறான செய்தியை, ஒரு அவதூறான செய்தி ஒன்று எழுதப்பட்டுருச்சு, அதனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா அவர் அது சார்ந்த அந்த நிவாரணம் பெறுவதற்காக யூஎஸ்க்கு தான் போகணும், யூஎஸ் நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறத சில பத்திரிகைகள் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக வெளியே போயிருக்குன்னு குறிப்பிட்றாங்க. அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஆய்வில் அதை பத்திரிகைகளையும் தாண்டி அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊடகம் மட்டும், பத்திரிகை மட்டும் வெளியேறலை, பத்திரிகை துறை சார்ந்தவங்க மட்டும் வெளியேறலை, ஒரு அமைப்பையே சொல்கிறார். ஒரு அமைப்பு வெளியேறுது. அந்த அமைப்பு வெளியேறுவதற்கு ஒரு காரணம் என்னவாக அந்த அமைப்பு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால், சென்டர் ஃபார் கவுண்டிங் டிஜிட்டல் ஹேட். ஆமாங்க. அந்த அமைப்பு வெளியேறுவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுது. அது என்ன காரணத்தை சொல்லுதுன்னு கேட்டால், இவர்களுடைய கண்டிஷன், இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இவங்களுடைய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதாவது வழக்கு உருவானால் அந்த வழக்கு அமெரிக்க யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய கோர்ட்டில் தான் நீங்கள் போட முடியும் அந்த வழக்கை அப்படின்னு சொல்லுது. அப்படி என்றால் யாருக்கு சாத்தியப்படும் என்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. இப்போ நீதிமன்றங்களை நாடுகின்ற போது வலுவானவர்கள், வசதியானவர்கள், வாய்ப்பு பெற்றவர்கள் எந்த நீதிமன்றத்தை நாடுவது என்று அவர்களால் தீர்மானிக்க முடியும். ஆனால் வாய்ப்பில்லாதவர்களால் அவ்வாறு தீர்மானிக்க முடியுமா? அப்போ தீர்மானிக்க முடியாது. நான் ஒரு செய்தியை போடுறேன், என் செய்திக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு தொட்டுட்டாங்கன்னா என்ன நான் டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போக முடியும்? நான் அமெரிக்காவுக்கு தான் போக முடியும். குறிப்பிட்ட நீதிமன்றத்தை, அவர் யார் எந்த இடத்துல வழக்கு தொடுத்திருக்காரோ அந்த நீதிமன்றத்தை தான் நாடணும் அப்படின்னு சொன்னால், அதற்குண்டான பண வசதி எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் நாட முடியாதுன்ற ஒரு சூழல். இது ஒரு நியாயமற்ற அணுகுமுறை அப்படின்றது தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இவங்க எக்ஸ் வலைதளம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிபந்தனை என்பது ஒரு நியாயமற்ற நிபந்தனை, எல்லோருக்குமான நிபந்தனை அல்ல.
சம பங்காளிகளாக அதை பயன்படுத்துகிற அனைவரையும் அவங்க பயன்படுத்தலை. அப்போ அது யாருக்கு லாபகரமாக அல்லது வசதியாக இருக்கும்னு கேட்டால் வாய்ப்பு இருப்பவர்களுக்கும் செல்வம் இருப்பவர்களுக்கும் அது வசதியாக இருக்குமே தவிர எல்லோருக்கும் அது பொதுவாக இருக்காது என்பது தான் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு. ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து இப்போ அதாவது இப்போ பிரிண்ட் மீடியா, மாஸ் மீடியா, நம்ம ஆல்ரெடி பார்த்த பல மீடியா, இந்த மீடியா வந்து அடுத்த வெர்ஷனாக தான் வந்து சோஷியல் மீடியாஸ் போன்ற இந்த எக்ஸ் தளங்கள் போன்றலாம் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சோஷியல் மீடியா வந்து ஏற்கனவே இருக்கிற மீடியாஸ்க்கு நாங்கள் மாற்று, நாங்கள் வந்து அதோட அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் அவங்க அதில் இருக்கிற சில குற்றங்கள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தங்களை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்னவாக இருக்குது? சோஷியல் மீடியாவோட வாதங்கள் என்னவாக இருக்குது? இது வரைக்கும் செய்தி நீங்கள் வந்து லெகசி மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நீங்கள் எப்படி சொன்னாலும் ஒரு பாரம்பரியமான ஒரு ஊடகம் என்பது எல்லா செய்திகளையும் வெளியிட்டதா அப்படின்னு கேட்டால் எல்லா செய்திகளையும் செய்தியாக வெளியிடலை. அவரே வந்து ரொம்ப நேர்மையாக 2 விஷயத்தை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறாரு. மேற்கத்திய பத்திரிகைகள் எப்படி வந்து காசாவை கையாண்டது, அதே மாதிரி இந்திய பத்திரிகைகள் எப்படி வந்து இந்திய அரசு சட்டத்தின் கூறு 370 ரத்து செய்யப்பட்ட போது நடந்து கொண்ட விதம், இதை வந்து அவரே குறிப்பிட்டு இப்படி சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் அச்சு ஊடகம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, லெகசி மீடியா, நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்த ஊடகத்திற்கு மாற்றாக சமூக ஊடகங்கள் இருந்துடுதா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக அது அந்த பொறுப்போடு அது நடந்து கொள்ளலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பொறுப்புணர்வு அங்கே இல்லை, அக்கௌண்டபிலிட்டி அங்கே இல்லை. அப்போ எதை தரணும், எதை எப்படி கொடுக்கணும் என்ற ஒரு சமூக பொறுப்பு, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சட்டத்தின் மூலமாக வரக்கூடிய கட்டுப்பாடுகள் அல்ல, சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஊடகத்திற்கு. ஊடக சுதந்திரம் என்பதே ஊடகம் தனக்குள் விரித்து கொள்ளக்கூடிய கட்டுப்பாட்டை உள்ளடக்கியது தான் ஊடக சுதந்திரம். ஊடகத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, ஊடகம் உண்மையை உண்மையாக சொல்லும், மக்களுக்கு எதை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிக்கும் என்பதுதான் ஊடக சுதந்திரம். அப்படி உண்மையை உண்மையாக சொல்லக்கூடிய ஊடகம் எந்த வகையிலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம், அதாவது உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய அல்லது உணர்வுகளின் அடிப்படையில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய செய்திகளை கொடுக்காமல், செய்திகளை மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது, எது நியாயமான செய்தி என்பதையெல்லாம் பரிசீலித்து ஒரு செய்தியை கொடுக்கிற தன்மை, அந்த தன்மை உங்களுக்கு சமூக ஊடகத்தில் இல்லை. அது வேகமாக செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது என்பது ஒன்றுதான் நம்மால் வந்து சொல்ல முடியுதே தவிர, ஆனால் அந்த செய்தி நேர்மையாக இருக்கா, அந்த செய்தி நியாயமாக இருக்கா, வேகமாக கொடுக்கணுன்ற போட்டியிலே கூட சில நேரங்களில் தவறான செய்திகள் வந்துருது. ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுறீங்க, கேள்விப்பட்ட உடனே விவாதிக்கணும்ல, அந்த செய்தியினுடைய தன்மை என்ன, அந்த செய்தி அந்த சம்பவம் நடப்பதற்கு எது காரணமாக அமைந்தது என்பதையெல்லாம் ஆய்வு செய்வாங்க. அப்படியான ஆய்வு எதுவும் நடக்காம ஒரு தகவல் கிடைச்சதா, தகவல் கிடைச்ச உடனே அந்த தகவலை நீங்கள் தட்டிடுறீங்க. அந்த தகவல் உடனே என்ன ஆகுது, எல்லோரும் போய் சேர்ந்துருது. இந்த தகவல் எல்லோரும் போய் சேருது, இந்த தகவல் மீது எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஊடகங்கள் உங்களுக்கு வந்து அது அச்சு ஊடகங்களாக இருக்கலாம், தொன்மையான பாரம்பரியமிக்க ஊடகங்களாக, இவர்களும் காட்சி ஊடகங்களாக இருக்கலாம், இவங்களும் இந்த செய்தி எடுத்து போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது வந்து எக்ஸ் வலைத்தளங்கள் போன்ற சோஷியல் மீடியாஸ் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த குற்றச்சாட்டை தான் அவர் வந்து அந்த கட்டுரையில் வந்து எழுப்புறாரு. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கே ஒரு அஜெண்டாவை இதை செய்தி ஆக்குங்க, செய்தி ஆக்க வேண்டிய குறைந்தபட்சம் இந்த நியூஸ் வைரல் ஆச்சுன்ற செய்தியாவது போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வர்றாங்கல்ல. அப்போ இப்படி ஒரு இந்த செய்தியை எடுத்துக்கோங்க, இந்த செய்தியை விவாதிங்க அப்படின்னு சொல்லி எதை விவாதிப்பது, எதை மக்கள் அதிகமாக பேச வைப்பது என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக எக்ஸ் ஊடகம் போல சமூக ஊடகங்கள் மாறுகிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. இது வந்து சமூகத்திற்கு எந்த வகையில் நல்லது செய்யாதுன்றது தான். ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்க. நீங்கள் அச்சு ஊடகத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு நிருபர் வந்து ஒரு செய்தியை கொடுக்குறார். நிருபர் செய்தி கொடுத்த உடனே அந்த நிருபர் கொடுத்த செய்தியை தலைமை நிருபர் வந்து பார்க்குறார். தலைமை நிருபரோட பார்வைக்கு போகுது. தலைமை நிருபர் அந்த செய்தியை வந்து ஒழுங்குபடுத்தி அவர் கொடுத்த பிறகு அதற்கு பிறகு ஒரு சப் எடிட்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு துணை ஆசிரியர் இருக்கிறார், அதற்கப்புறம் ஆசிரியர் இருக்கிறார். ஒரு 4 மட்டத்தில் இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை, இந்த செய்தியினுடைய நியாயத்தை,
இது என்ன சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்துக்கு யார் யாரெல்லாம் காரணம், எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு செய்வதற்கு ஒரு 4 அடுக்கு வச்சிருக்கிறாங்க. இதுதான் பொறுப்புணர்வுன்னு சொல்றோம். ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், ஒரு புகைப்பட நிருபர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா கூட, ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்பினா கூட, அதற்கு அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அனுப்பின புகைப்படத்தை ஆய்வு செய்வதற்குன்ட்டு ஒரு அச்சு ஊடகத்தில் வசதிகள் வைத்திருக்கிறார்கள். அதற்குண்டான ஒரு பொறுப்பு நிர்ணயிக்கப்படுது, தீர்மானிக்கப்படுது. இதற்கப்புறம் தான் பிரிண்ட்டுக்கே போகுது. இந்த செக் அண்ட் பேலன்ஸ், இவ்வளவு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கே, இவ்வளவு செக் அண்ட் பேலன்ஸையும் கடந்து தவறான செய்திகள் வருவது நம்ம பார்க்குறோம், அல்லது மக்களுக்கு பயன்படாத அல்லது வகுப்புவாத செய்திகள் வர்றதை பார்க்குறோம். இதெல்லாம் வருது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு அச்சு ஊடகத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் இந்த கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நேரடியாக ஒரு புகைப்படம் வந்தால் அந்த புகைப்படத்தை உடனே நீங்கள் அடிச்சிடுறீங்க. எல்லோருக்கும் அந்த புகைப்படம் போயிடுது. அந்த புகைப்படம் போயிருக்கணுமா, அந்த புகைப்படம் நியாயமாக எடுக்கப்பட்டதா, அந்த புகைப்படம் எந்த கோணத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த கோணத்தில் எடுத்ததால் அந்த புகைப்படத்தில் இந்த சிக்கல் தெரியுது, ஆனால் உண்மையில் அந்த சிக்கல் அல்ல அப்படின்னு கூட நீங்கள் பின்னாடி நிரூபிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் ஒரு தவறான செய்தி மக்களை போய் சென்று அடையிறது இல்லை. இப்போ இந்த சிக்கல்கள் தான் உங்களுக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போன்ற ஊடகத்தில் இருக்குன்றது தான் அந்த கட்டுரை விவாதிக்கிறது. ரைட் சார். இப்போ இங்கே எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சேட்டலைட் சேனல்ஸு, அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாத்துமே சரி, அவங்களுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு செய்தியை ஆய்வு செஞ்சு அதன் பிறகு தான் நம்பகத்தன்மைன்றது உறுதியானதுக்கு பிறகு தான் அதை வெளியிடுவான்ற ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இந்த பேட்டர்ன் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் மக்கள் பயன்படுத்தி இருந்த பேட்டர்ன் மக்களுக்கு விருப்பமான பேட்டர்ன் தான் இருந்துச்சு. அப்போ இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது இதுக்கு காம்பரேட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியா எப்படி இங்கே ஆதிக்கம் செலுத்துது, அதை ஓரம் கட்டிட்டு இது எப்படி ஆதிக்கம் செலுத்துது, இது எங்கே இந்த மாற்றம் எப்படி நிகழ்ச்சி, அதாவது ஒரு புதிய டெக்னாலஜி இப்படி ஒரு விஷயம் வருதுன்னா மக்கள் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு விருப்பமாக இருக்கிறதுனால தான் அது அவங்க மீது ஆதிக்கம் செலுத்துச்சு, இது ஓரம் கட்டுறாங்க மக்கள். இப்போ இது எங்கே நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அந்த விஷயத்தை. 2 விஷயம். ஒன்று, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. ஓகே, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியினால இன்னைக்கு எல்லா மக்களும் உடனுக்குடன் செய்தியை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதையும், வேகமாக தெரிந்து கொள்வது, அதுவும் ரொம்ப சுருக்கமாக தெரிந்து கொள்வது, 2 வரிக்குள்ள ஒரு செய்தி அடங்கிடணும். அல்லது ஒரு பேச்சு அப்படின்னு சொன்னா கூட, ஒரு உரைன்னு சொன்னா கூட அது 10 நொடி 20 நொடிக்குள்ள. உதாரணத்துக்கு இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ், ஆமாங்க, 30 செகண்ட் ரீல்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ன்றாங்க, ஷார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே போல விரைவான செய்தி, அது காட்சியாக இருந்தாலும் சரி, குரலாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, இதன் மீது நாட்டம், படித்து உணர்ந்து புரிந்து கொள்வது என்பதற்கு நேரம் செலவு செய்ய முடியாது அப்படின்னு போற போக்கில் ஒரு செய்தியை பார்த்துட்டு அந்த செய்தியை புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள். இது நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. ஓகே, ஒரு கன்சியூமரிசம். அப்போ நீங்க ஒரு ரீடரா அங்க இல்லை, நீங்க அந்த இடத்துல செய்தியை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த செய்தி உங்களுக்கு கமாடிட்டியா வந்துகிட்டு இருக்கு, அங்கதான் வியாபாரம் நடக்கு. இப்போ ஒரு அச்சு ஊடகமாக மட்டுமே இருந்த காலகட்டத்தில் அப்படியான கன்சியூமரிசம் இல்லை, ரீடரா இருந்தார் அவர். ஒரு மனிதர், ஒரு ஹியூமன் பீயிங். அப்போ ஒரு ஹியூமன் பீயிங் தன்னோட பகுத்தறிவை பயன்படுத்தினார். பகுத்தறிவை பயன்படுத்தி அவர் லெட்டர்ஸ் டு எடிட்டர் எழுதுவார். இந்த செய்தியை நான் படித்தேன், இந்த செய்தியில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த செய்தியை நீங்கள் இப்படி கொடுத்துருக்க வேண்டியதில்லைன்னு ஆசிரியர் கடிதம் வரும். அடுத்த நாள் அந்த கடிதத்தில் சில கடிதங்கள் மட்டும் அடுத்த நாள் பிரசுரிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அப்படியே நம்புறது, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறது. ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தி சரியா தவறா என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அதில் ஒரு குறிப்பாக இன்னொரு லைன் வேலை இவங்க சேர்த்துப்பாங்க. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இவருக்கு தண்டனை கிடைக்கும் வரை இதை பரப்பிக்கொண்டே இருங்கள்ட்டு. இந்த செய்தியை பார்த்தவொன்னே என்ன செய்வாங்க, அது உண்மை போல இருக்குது அப்படின்னு நினச்சி அதை அப்படியே பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உண்மையிலே அவன் குற்றம் செஞ்சானா, அது தண்டனைக்குரியதா, என்ன தண்டனை, யார் தீர்மானிக்கிறது, அவன் குற்றவாளின்னு யார் தீர்மானித்தது, குற்றவாளியை தீர்மானிக்கிறதா நீதிமன்றம் இருக்கு, அதற்கு தானே விசாரணை இருக்கு. அது எதுவுமே இல்லாமல் ஒரு காட்சியை பார்த்த உடனே நீங்க உங்க குற்றவாளியும் தீர்மானிக்கிறீங்களா, எப்படி அதுக்கு குற்றவாளியும் தீர்மானிக்க முடியுது? அப்ப இதெல்லாம் எங்க நடக்குது? சமூக ஊடகத்துல விரைவு செய்தி என்ற பெயர்ல தானே. இப்ப விரைவு செய்தி வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பை சந்தை நலனுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிலர் லாபம் ஈட்டுகிறார்கள் என்பதுதான் நம்ம சமூக ஊடகத்தை பார்க்குறோமே தவிர, சமூக ஊடகங்கள் சமூக பொறுப்போடு பெரும்பகுதி நடந்து கொள்ளலை. விதிவிலக்காகத்தான் சிலரை நீங்க சொல்ல முடியும். சோஷியல் பிளாட்ஃபார்மை ஹேண்டில் பண்ணுறவங்கள விதிவிலக்காக இவர்கள் எல்லாம் சமூக பொறுப்போடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, பெரும்பகுதி அப்படி இல்லாமல் அதை ஒரு செய்தியை ஒரு பண்டமாக பார்ப்பதும், செய்தியை கேட்பவர், படிப்பவர், பார்ப்பவர், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் நுகர்வோர் என்பது, இதை நுகருகிறார்கள். எனவே இதை நுகரும் பொழுது இந்த பொருளை கொடு அப்படின்னு சொல்வதை போல செய்தியும் ஒரு பொருளாக
தந்து அதில் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சந்தை வருகிறது. ஊடகத்தில் சந்தை கூடாது. ஊடகம் என்பது ஒரு சுதந்திரமாக இருந்தால்தான் ஜனநாயகம் வலுவாக இருக்கும். ஜனநாயகம் வலுவாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சுதந்திரத்தை அனுமதிக்க முடியும். இல்லைன்னா தவறான சிந்தனைக்கு ஆட்பட்டு ஒரு தவறான முடிவை எடுத்து அதனால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தான் அது வந்து பாதிக்கும். ரைட் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து ஒரு நுகர்வுத்தன்மை அங்கே மாறிடுச்சு. படித்து உணர்கிற அந்த தன்மை, அதை பகுத்து பார்க்குற தன்மை வந்து இன்றைக்கி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 80s 70s பிறந்தவங்க அப்படிங்கிறவங்க வந்து அந்த மாதிரியான தன்மையில் இருந்தாங்க. 90s பிறகு 20s பிறகு வந்து அந்த 2K கிட்ஸ்ன்ற மாதிரிலாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி ஷார்ட்ஸு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக அந்த விஷயத்தை உணரக்கூடியதுக்கு வந்து நின்றுருக்காங்க. இதுக்கு காரணம் ஒரு நுகர்வு கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா எங்கேருந்து அந்த விஷயங்களை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சமூக பொறுப்பாக எங்கே அந்த விஷயத்தை சரி பண்ணணும்? அடிப்படையில் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிற தன்மை வேண்டும். அரசாங்கத்துக்காகட்டும், சமூகத்துக்காகட்டும், ஊடகத்துக்கு எல்லாருக்குமே மனிதனை மனிதனாக பார்க்கணுமே தவிர மனிதனை நுகர்வோராக பார்க்கக்கூடாது. செய்தியை பண்டமாக பார்க்கக்கூடாது. செய்தி என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பண்டம் அல்ல, அது விற்பனைக்கான விஷயமே கிடையாது. செய்தி என்பது சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இன்றைக்கு நடந்த செய்தி தான் நாளைய வரலாறு. எனவே வரலாறு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, செய்தியை பதிவு பண்ணலை. நாளை இது வரலாறாக மாறப்போகிறது, வரலாறாக வாசிக்கப்படும் என்று சொன்னால் அப்போ இன்றைக்கு எவ்வளோ பொறுப்புணர்வோடு அந்த செய்தியை வந்து கொடுக்கணும். எனவே என்னை பொறுத்தவரை இன்று பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளும் சரி ஊடகத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு விவாதம் வேண்டும். நான் திரும்பவும் வந்து பாடம்னு சொல்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குள்ள நான் போகலை. அதுக்கு ஒரு லெசன் வைங்க, அதுக்கு ஒரு டீச்சர் போடுங்க, அதற்கான ஒரு கேள்வித்தாளில் 2 கேள்வியை கேளுங்க, அதுக்கு நீங்கள் மதிப்பிடுங்க அப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ள போகல. கற்றல் செயல்பாடு என்பதை விவாதத்தின் மூலமாகத்தான், டயலாக் உரையாடல் மூலமாக தான் கற்றல் செயல்பாடு நடக்கும். பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் ஊடகம் குறித்த ஒரு விவாதம் தேவை. செய்தியை எவ்வாறு அணுக வேண்டும், செய்தி ஏன் வந்து ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடாது, நாம் நுகர்வோராக மாறக்கூடாதுன்னா செய்தி எப்படிப்பட்ட செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளணும், எப்படிப்பட்ட செய்தியை நாம் நிராகரிக்கணும் என்பதை பற்றியும் விரைவாக ஒரு செய்தி என்பதே கிடையாது. செய்தி விரைவாக வரணுமே தவிர விரைவு செய்தினே ஒன்று கிடையாது. எல்லா செய்தியும் விரைவான செய்தி தான். ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக அந்த விபத்தை பற்றிய செய்தி எல்லோருக்கும் போனால் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கான நிவாரணம், பரபரப்பை ஏற்படுத்துவதற்கல்ல. அங்கதான் நீங்க அளவுகோலை பார்க்கணும். ஒரு விபத்திற்கான நிவாரணமா விபத்தை பரபரப்பை ஆக்குறீங்களா அப்படின்றது தான் ஊடக பொறுப்புன்னு இருக்கு. அப்போ ஊடக பொறுப்பு என்ன செய்யும்? விபத்துல சிக்கனவர்களுக்கு நிவாரணத்தை கொண்டு சேர்ப்பதற்கு தான் செய்தி விரைவாக போய் சேரணுமே தவிர பரபரப்பை ஏற்படுத்துவதற்கல்ல. பரபரப்பை ஏற்படுத்துவதனால் குழப்பம்தான் ஏற்படுமே தவிர எல்லாராலும் தீர்க்க முடியாத. அப்போ இந்த செய்தியை விரைவாக கொண்டு போய் சேர்த்து மட்டும் என்ன பலன் என்ற ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா? ஒருத்தர் போட்டு கொடுமையாக தாக்குறாருங்க, அடிக்கிறாருங்க. அப்போ அடி வாங்கினவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் பாதிக்கப்பட்டவர். இப்போ நிவாரணம் யாருக்கு வேண்டும்? பாதிக்கப்பட்டவருக்கு வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை ஒரு பொருளாக பார்க்குறீங்க. அந்த செய்தியை ஒரு பொருள், ஒரு கன்சியூமிங் குட்டாக பார்க்குறீங்க. நுகர்வுக்கான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. இதை எடுத்து போட்ட உடனே இது லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னும் போது அடுத்த நாள் செய்தித்தாளில் இந்த விஷயம் வந்திருக்குமான்னு பார்ப்பாங்கல்ல. அதனால் செய்தித்தாளை இது போட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இப்போது கொடூரமாக ஒருத்தன் தாக்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த கொடூரத்தை போடும் பொழுது உளவியல் ரீதியாக எத்தனை பேர் அதை பாதிக்கும்ன்றதை பற்றி யாரும் கவலைப்படலையே. குழந்தை இதை பார்க்கலாமா? குழந்தை பார்த்தால் குழந்தையினுடைய மனதில் எத்தகைய பாதிப்பை இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதையும், இது சிலரை தவறாக தாங்களும் ஹீரோ ஆகிறதுக்கு அல்லது தாங்களும் பேசு பொருளாக மாறுவதற்கு இவ்வாறு ஒரு வன்முறையில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைச்சிருமா என்ற இந்த கவலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த கவலையை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் செய்தி வருகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும்னு நாம் நினைச்சா இன்றைய தேதியில இளைஞர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் பெருமளவு கல்வி நிலையத்துக்குள்ள வந்துடுறாங்க உங்களுக்கு. அதனால கல்வி நிலையங்கள்ல ஒரு விவாதம் நடத்துவதன் மூலமாக இந்த செய்தியை செய்தியாக எப்படி பார்ப்பது என்பதையும், செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதும், அந்த செய்தித்தாள் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்குன்னா, ஒரு பொறுப்புணர்வோடு இருக்குன்னா, அதே பொறுப்புணர்வோடு சமூக ஊடகங்களும் மாற்றணும் என்ற சமூக ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை ஊட்டுவதற்கும் இந்த விவாதம் பயன்படும் நான் நினைக்கிறேன்.
ரைட் சார். இருக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு இப்போ நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளாக சரியாக சொன்னால் 11 ஆண்டுகளாக வந்து மத்திய அரசாக மோடி அரசு வந்து உருவானதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் சேனல்ஸ் மாஸ் மீடியாஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க, இந்த கோடி மீடியா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து மாநில கவர்மெண்ட்டும் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டும் கூடுமானவர்களும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தங்களுக்கு எதிரான செய்திகள் வந்து போயிடக்கூடாதுன்றதுல எல்லா அரசுலையும் கவனமாக இருக்காங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய தீர்வை நம்ம எப்படி வந்து அதை அமல்படுத்த, எப்படி இதை வந்து நடைமுறை கொண்டு வர முடியும்? கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்போது இந்த தீர்வை நம்ம கவர்மெண்ட் வழியாக தான் கொண்டு வர முடியும். எப்படி இந்த விஷயம் சாத்தியமாக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்குங்க எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது மக்கள் சக்தி தாங்க. மக்களுடனான உரையாடலை நேர்மையாக நிகழ்த்தும் பொழுது, மக்களுக்கு விழிப்புணர்வு வறுமையானால், மக்கள் நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு தவறான செய்தியை பரப்பினாலும் அந்த செய்தியை மக்கள் நிராகரிப்பார்கள். அந்த செய்தியை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ மக்கள் ஒரு ஜனநாயகத்தின் வெற்றியே எங்கே இருக்குன்னு கேட்டால் மக்களுடைய விழிப்புணர்வில் தான் இருக்குது. எனவே செயல்பாட்டாளர்கள் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறவங்க டைலாக் வைக்கணும், மக்களோடு டைலாக் வைக்கணும், மக்களோட ஒரு செய்தி எப்படி பரவுகிறது அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை பூதகரமாக்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அப்படி பூதகரமாக்குவதன் மூலமாக இந்தியாவில் யார் சிறுபான்மையினராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சார்ந்தவர்கள் மாற்றுவது அப்படின்ற அந்த 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 மாதிரியான செய்திகள் பரவுது அப்படின்னு சொன்னால் அதில் நியாயம் இல்லை. உண்மையிலே என்ன நடந்தது? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருந்தா அது இன்றைக்கு நடந்தாற் போல வரக்கூடிய விஷயம்லாம் இருக்கு. அப்போ உண்மையே கிடையாது. அப்போ அது ஃபேக்ட் செக் யார் பண்றது? இப்போ ஃபேக்ட் செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள, இதோட உண்மைத்தன்மையை கண்டு அறிவதற்குள்ள அது பல லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட போய் அது வந்து சேர்ந்து விடுது. எனவே இது ஒரு ஆபத்து என்பதை புரிய வைக்கணும். யாருக்கு? மக்கள். இது சட்டத்தாலோ அரசாங்கத்தாலோ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் சட்டத்தாலோ அரசாங்கத்தாலோ செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசு செய்வதெல்லாம் சரி என்று மக்கள் நம்பணும் தான் எல்லா அரசுமே முயற்சி செய்கிறது என்கின்ற போது, அப்போ அரசுகளை தேர்ந்தெடுக்கிற மக்கள் அவங்க தான் விழிப்போடு இருக்கணும். அப்போ அவர்கள் விழிப்போடு இருக்கணும்னா திண்ணை பிரச்சாரம் ஒன்றுதான் நேரடியாக மக்களிடம் யாருக்கெல்லாம், அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அழகா சொல்லுவாரு, யாருக்கு தகவல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. எனவே ஊடகத்தை பெரியதாக நம்புகிறோம். ஊடகத்தில் ஒரு செய்தி வந்தால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும், இன்னி வரைக்கும் மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களிடம் போயிட்டு ஊடகத்தில் செய்தி வரணும்னா ஊடகம் வந்து நேர்மையாக நடந்துக்கணும். அப்போ ஊடகம் நேர்மையாக நடந்துக்கணும்னா நீங்கள் எதையெல்லாம் நிராகரிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ குழந்தைகள் கிட்ட போயிட்டு நல்ல தொடுதல் என்ன கெட்ட தொடுதல் என்னன்னா சொல்கிறோம், விவாதிக்கிறோம்ல. இப்போ யாரை நிராகரிக்கணும், யாரை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே போல் மக்களிடம் இதை விவாதமாக்கணும்ல. ஊடகத்தில் எப்படிப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொள்ளணும், எப்படிப்பட்ட செய்தியை நிராகரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை, ஒரு வன்முறையை கிளப்பி விடுவதற்காக ஒரு செய்தியை கொடுக்குறாங்கன்னா அதை நிராகரிக்கணும். ஒரு வகுப்புவாதத்தை தூண்டுவதற்காக ஒரு செய்தியை கொடுக்குறாங்க, மத மோதலை உண்டாக்குவதற்காக செய்தியை கொடுக்குறாங்க. ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தை சார்ந்தவர் அடித்து விட்டார் அப்படி சொன்னா, எப்பா 2 மனுஷங்க பண்ண வேலை அது, 2 மனிதர்கள் பண்ண வேலை. 2 கடவுள் வரலையாங்க. இவர் ஒரு கடவுளை நம்புறாரு, அவர் ஒரு கடவுளை நம்புறாரு. ஆனால் இந்த மனிதர் அந்த மனிதரை அடித்திருக்காரே தவிர இங்க கடவுளுக்கு பிரச்சனையே இல்லை. எனவே இந்த மனிதர் ஒரு சுயநலத்திற்காகத்தான் அவரை தாக்கியிருக்கலாம். எனவே இந்த சுயநலத்தை நாம் கண்டுபிடிக்கணுமே தவிர இதை ஒரு மத பிரச்சனையா பார்க்க கூடாது. ஒரு மதத்தை சார்ந்தவர் தான் இன்னொரு மதத்தை தாக்கி இருக்கிறார், அது 2 நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா பார்க்கணும். இதை ஒரு மத கலவரமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, இதை வந்து பரப்பக்கூடாது. எது தனக்கு வந்தாலும் உடனே அதை வந்து எல்லோருக்கும் அனுப்பி விடுகிறது என்கிற அந்த போக்கு என்பது சரியில்லை. இது எல்லா செய்திகளுமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்றத மக்களிடம் அதிகமாக விவாதிக்கின்ற போது ஒரு தெளிவு ஏற்படும். மக்களிடம் எந்த அளவிற்கு தெளிவு ஏற்படுகிறதோ அந்த அளவு தான் ஜனநாயகம் வந்து வலுவாக இருக்கும். அப்படி வலுவாக ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் அந்த நாட்டில் அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இருக்கும். ரொம்ப விரிவான பார்வையை இந்த விஷயத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க சார். இப்போ வந்து நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் எக்ஸ் வலைத்தளத்தை பற்றி தான் வந்து இவ்வளோ விரிவாக பேசணும். அது சார்ந்த மற்ற சமூக வலைத்தளங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ நான் வந்து எக்ஸ் வலைத்தளத்தும் வந்து இன்றைக்கி உலக லெவலில் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முன்பு வந்து அந்த இடத்துல இருந்த ஒரு தளம் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் அப்படிங்கிற பக்கம், மெட்டாவுடைய ஃபேஸ்புக்கு. அதோடைய தலைவர் மார்க் ஜூக்கர்பர்க் வந்து இந்த காலமாக வந்து ட்ரம்ப்போட வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்கிற பார்த்தோம். எலெக்ஷன் ரிசல்ட்டாக அங்கே மாறிடுச்சு. அப்படிங்கிறது பிறகு
தற்போது வந்து அவரோட வந்து ட்ரம்ப்பு மார்க் 2 பேர் வந்து ஒரு உணவு அருந்தக்கூடிய காட்சிகள்லாம் வருது. அந்த பாலிடிக்ஸ் அப்படி நம்ம நகர்த்தரிச்சு எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இந்தியாவிலும் சரி, உலகத்தில் இருக்க பல நாடுகள்லையும் சரி, இந்த போக்கு வந்து பார்க்குறோம். அதாவது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் ஆட்சி பொறுப்பில் மக்களை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட சில நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, வரி ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி சரியாக வந்து சேரணுன்றதுக்காக ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறோம். தவறு நடக்காமல் இருப்பதை ஆனால் இந்த நிறுவனங்களை எல்லாம் தவறாக பயன்படுத்தி மிரட்டி யாரையெல்லாம் தனக்கு சாதகமான ஆளாக மாற்றணும் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் கூட அதை செய்கிறது. குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வலுவாக அந்த மாதிரி பயன்படுத்தப்படுது, அடிப்பணியை வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுன்றத நாள்தோறும் செய்திகளில் விவாதிக்கப்படுறதை நாம் வந்து பார்க்குறோம். இன்றைக்கு அமெரிக்கா வந்து அதுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு கிடையாது அப்படின்ற வகையில் தான் தேர்தல் களத்தில் நின்ற திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இனி மீதி இருக்கக்கூடிய காலத்தை ஜுகர்பர்க் அவர்கள் சிறையில் தான் கழிப்பார்கள்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறார். அப்புறம் அந்த தேர்தல் களம் சூடு பிடிக்க அதே ட்ரம்ப் சொல்கிறாரு, பரவாயில்ல, இவர் வந்து அரசியலை பேசுவதை தவிர்த்து கொண்டார், அரசியல் செயல்பாட்டிலேருந்து தன்னை நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்படின்னா அவர் மீது இருந்த கோபம் வந்து தணிகிறது, அவர் மீது இருக்கிற கோபம் தணிவதற்காக இவர் அமைதியாகி இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. இன்றைக்கு ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்று விட்டார், அவர் நாளைக்கு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க போகிறார் என்று தெரிந்தவுடனே அவரிடம் ஒரு சமரச ஏற்பாடாகத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அதிகாரம் இருப்பவர் சொல்படி எல்லோருமே கேட்பார்கள், கேட்கணும், கேட்டாதான் உயிரோடு வாழ முடியும்னு சொல்வது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும் என்பது தான். நான் உயிரோடு வாழணும்னா யார் ஜெயிச்சாங்களோ யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க சொல்படி கேட்டாதான் நான் உயிரோடு வாழ முடியும்னு சொன்னா அங்க எங்க டிக்னிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான சுயமரியாதை எங்க இருக்கு, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் எங்க இருக்கு? அப்ப கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் இல்லாத போது சுதந்திரம் எங்கே, ஜனநாயகம் எங்கே என்பதுதான். அந்த இடத்துல தான் நாம இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொண்டாடுகிறோம். என்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா உனக்கு பிடிக்கலன்றதை நீ வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் உனக்கு இருக்கு. அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களை நடவடிக்கை தவறு என்று சொன்னால் இந்த செயல் தவறு, இந்த செயலை அரசு செய்திருக்க கூடாது என்று அரசை விமர்சிக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது என்கின்ற அந்த கண்ணியத்தை, அந்த இறையாண்மையை இந்திய மக்களிடம் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. எனவே அது வலுவாக இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகம் வந்து காக்கப்படும். இன்றைக்கு அமெரிக்காவில் அது எந்த அளவிற்கு அமெரிக்க ஜனநாயகத்தை காப்பதற்கு பயன்பட போகிறது? இவர்கள் சமரசமாகிவிட்டார்கள், நல்லது. 2 பேர் எதிரெதிராக பேசிட்டு இருந்தவங்க ஒன்றா உட்காந்து உணவு அருந்திருக்கிறார்கள், நண்பர்களாக இருக்கிறாங்கன்னா மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த நட்பு மக்களுக்கு பயன்பட போகிறதா? அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கான நன்மையாக, அமெரிக்காவில் இருக்கிற உழைக்கும் வர்க்கத்திற்கு அது எந்த அளவுக்கு பயன்பட போகிறது? அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கல்வி கட்டணம் இல்லாமல் வேண்டும், மருத்துவ வசதி கட்டணமெல்லாம் வேண்டும், தங்களுடைய வாழ்விடம், இப்படி பல கோரிக்கைகள் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு கோரிக்கைகள் இருக்க, அந்த கோரிக்கைகளையும் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்துவதும், பெண்கள் ஒரு குழந்தையை சுமக்கணுமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்கிற அதிகாரம் பெண்களுக்கு வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கிற பெண்கள் கேட்கிறார்களே, அந்த பெண்களுக்கான உரிமை, அந்த பெண்களுக்கான குரல்ல இருக்கிற நியாயம், இதை வந்து இவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்களா? இந்த அரசு எல்லோருக்குமான அரசாக அமெரிக்காவில் ஆட்சி செய்யணும்னு இப்போ எல்லாரும் விரும்புகிறாங்க. நீங்களே சொன்னதை போல பெரும்பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார். 50% மேலே இருந்தால் அது 1% இருந்தாலும் பெரும்பான்மை தான். எனவே 50% மேலே 1%, 2% மக்கள் கூடுதலாக வாக்களித்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்பொழுது 100% மக்களை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோருக்குமான அரசாக நீங்க இருங்க, சார்பு நிலை எடுக்காதீங்க, உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க, அந்த வகையில் உங்களுடைய கொள்கைகள் அமைந்திருட்டோம், ஏற்கனவே இருந்த பகை உணர்வை மறந்து போங்க என்று அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் அந்த நாட்டினுடைய அரசு பொறுப்பேற்கிறவங்களை கேட்குறாங்க. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். ஏன்னால் எந்த நாடும் துன்பப்படுவது, எந்த நாட்டு மக்களும் துன்புறுத்தலுக்கு உள்ளாவது, எந்த நாடுகளுக்கு இடையில சண்டை நடக்கிறதையும் அது நமக்கு நல்லது அல்ல. எல்லோரும் நன்றாக இருந்தால்தான், எல்லோரும் அமைதியாக இருந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த வகையில் அமெரிக்கா ஒரு மகிழ்ச்சியான அடுத்த 4 வருடத்தை அனுபவிக்க வேண்டும். அங்கே இருக்கிற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும். அதற்கு இவர்கள் எல்லாம் நண்பர்களாவது பயன்படணும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும்.
இல்லை சார், அதுபோல் இந்த அரசியல் நகருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஊடகம், சமூக வலைத்தளத்துக்கான பொறுப்பு என்ன, எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி, அதன் பின்னணியில் நடந்த அரசியல், அதோட தீர்வு என்ன, அதை எப்படி தீர்வை நடைமுறையில் சாத்தியமாக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நேர்காணல் வழங்கியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க.